ஸோ அதிகாலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அதிகாலையில உங்களுக்கு படையல் போட்டு பால், பழம் வச்சு கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்ல என்ன இருக்கோ, ஒரு தீபம் ஏத்தி நீங்க வழிபடலாம். அத பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லன்னா, பொதுவா முருகப்பெருமானுக்கு நம்ம தினை மாவும், தேனும் தினை மாவும் வைப்போம் இல்லையா? அது வச்சு வழிபாடு பண்ணலாம். ஈவினிங் டைம்ல ஆல்ரெடி பௌர்ணமி இருக்குங்க. அதனால ஆனா உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு மேல முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி இருக்கிறதுனால 6 மணி வரைக்கும் அந்த நிலை இருக்கு. நம்ம பௌர்ணமி அந்த டைம் பீரியட்ல நம்ம வேண்டுதல் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கூட நம்ம ஒரு விரத முறைகள நிறைவேத்திக்கலாம். காலையிலேயே போய் பன்னீர் குடம், பால் குடம் இந்த மாரிலாம் எடுக்கிறோம். நாங்க முதல் நாள் இருந்தே விரதமா இருக்கோம் அப்படிங்கிறவங்க, முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு டேல நீங்க உங்களுக்கான பிரார்த்தனைலாம் முடிச்சுட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். அதுல எந்த இதுவும் கிடையாது. விரத முறைங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட முறையில நம்ம வச்சுக்கிற விரத முறை தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம்னா, சர்க்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். அதே மாரி பால், பழம் வச்சு கூட நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளால முடிஞ்சது என்னவோ மலர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ வாசனை மலர்களா இருக்கக்கூடியது. அதே மாரி சிவப்பு சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய பூக்கள வந்து முருகப்பெருமானுக்கு அணிவிச்சு, அதன் மூலமாவும் நம்ம வழிபாடு செய்யலாம். விரத முறைகளுக்கு பெருசா வந்து நெறைய ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நம்மளுடைய தனிப்பட்ட முறையில நம்ம இருக்கக்கூடிய விரத முறை தான். இத தாண்டி பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுல அன்றைக்கு நாள் நம்ம என்ன மாரியான அ வழிபாட்டு முறைகள், அத தாண்டி பாடல்கள் இதெல்லாம் பாடுவோம் இல்லையா? எப்பவுமே ஒரு தெய்வத்த அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாடல்கள் இதெல்லாம் பாடுவோம். ஸோ கந்தர் அலங்காரம், திருப்புகழ், சஷ்டி கவசம் இது போன்ற ஒரு பாடல்கள நம்ம பாடலாம். அது மட்டும் இல்லாம, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு சொல்லிட்டு போய் பௌர்ணமி நாள்ல 21 முறை வந்து நீங்க சந்திரன பார்த்து கும்பிட்டீங்கனாலும், அதற்கான பவரும் இருக்கும். ஸோ முழு பௌர்ணமி நாள்ல நம்ம என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் குடுக்கும். நமக்கான இறைத்தன்மை அப்படிங்கிறது உண்மையிலேயே முற்றிலும் ஒரு நம்ம மனமுருகி வேண்ட வேண்ட எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய பிராப்தி இருக்கு.